வாழ்விற்கு அடிப்படை உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களை எளிய முறையில் நமக்காக கற்றுத்தர வருகிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் அதிமுக்கியத்துவம் கொடுப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? அதிகாலை வேளையில் இதை செய்ய வேண்டும். எத்தனையோ காரியங்களை அதிகாலையில் செய்கிறோம். காலையிலிருந்து குளிக்கிறோம், காலைக்கடன்களை முடிக்கிறோம், கோயில்களுக்கு செல்கின்றோம். காலையில் தான் திருமணங்கள் நல்ல விசேஷங்கள் நடைபெறுகிறது. அதுபோன்றுதான் இது ஒரு வாழ்க்கை வழிமுறை. இது ஒரு பயிற்சி அல்ல. மற்ற விளையாட்டுகள் துறையில் உள்ளது போல இது ஒரு பயிற்சி அல்ல, வாழ்க்கை வழிமுறை. சாப்பிடுவது, உறங்குவது போன்று இது ஒரு வாழ்க்கை வழிமுறை. அதெல்லாம் அன்றாட காரியங்களாக செய்துருவோம், சாப்பிட்ருவோம், தூங்குவோம். அதுபோன்று இது ஒரு வாழ்க்கை வழிமுறை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஸ்பெஷல் சில்ட்ரன் இவங்களெல்லாம் சற்று மூளை வளர்ச்சி குறைவான குழந்தைகள். யோகாசனம் செய்தால் இவைகள் நிச்சயமாக அவர்கள் மற்ற மாணவர்கள் மாதிரி ஆகி விடுவார்கள், ஆகிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ரெகுலராக உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விசேஷமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த குழந்தைகள் ஏன் இப்படி பிறக்கிறது என்பதை இன்றைக்கு அளவதியில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அந்த முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மனிதனுக்கு குழந்தைகள் எந்த அங்கஹீனமும் இல்லாமல், மூளை குறைபாடும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் போன்று சரியாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும், மூத்திரத்தை அடக்கக்கூடாது. அதன் காரணமாகத்தான் கண் இல்லாமலும் காதில்லாமலும் அங்கஹீனமாகவும் மூளை வளர்ச்சி கம்மியாகவும் அடாவடித்தனம் செய்யக்கூடிய குழந்தைகளாகவும் மாறுகின்றன என்பதை திருமந்திரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பெண் குழந்தை ஆண் குழந்தை பெறுவதற்கு இன்றைக்கு அளவிதியிலோ வேறு எந்த வைத்தியத்துறையிலோ இல்லை. என்னென்ன குழந்தைகளை, ஆண் குழந்தை வேண்டுமா, பெண் குழந்தை வேண்டுமா, அவைகளெல்லாம் செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் நமது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், பெண்ணாடத்திலிருந்து விமல்ராஜ் 5ஆம் வகுப்பு மாணவன், சக்திவேல் ஜெயசக்தி பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். சக்தி ஒளி 1ஆம் வகுப்பு. இவர்கள் யோகமுத்ரா ஆசனத்தை செய்ய போகிறார்கள். தாளாளர் கவிதா அவர்கள் அன்புச்செல்வி என்ற யோகாசன ஆசிரியர் நியமனம் செய்து இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் கூட அற்புதமான ஆசனங்களை யோகமுத்ராவை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவ செல்வங்களே, கையை பின்னால் கட்டி குனிங்கள். முழுமையாக தரையை தொட்டுவிட்டது. யோக முத்ரா முக்கியமான ஆசனம். யோக முத்ரா என்பது பத்மாசனம் போடுவது கடினம், முன்னால் குனிந்து தரையை தொடுவது கடினம். மூளைக்குள்ளே போட நரம்பு இழுக்கப்படுகிறது. மூக்குத்துவாரம் சரியாக திறக்கப்பட்டு முழுமையாக மூச்சை இழுக்கக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு கிடைக்கிறது. மெதுவாக எழுந்திருங்கள், மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக நிமிர்ந்து மூச்சு வாங்குங்கள். மூச்சிழு. மீண்டும் ஒரு முறை குனியுங்கள், இன்னொரு தடவை குனியுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை எல்லோரும் செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் பத்மாசனத்தில் செய்ய முடியாதவர்கள் சுவாசனத்தில் இருந்து கொண்டு செய்யலாம். கொஞ்ச நாள் சுவாசனம் செய்த பின்பு அந்த காலில் உள்ள நரம்புகளெல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் அதற்கு பின்னால் நீங்கள் யோகமுத்ரா செய்யலாம். மெதுவாக எழுந்திருங்கள், மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள்.
ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். குனி. யோக முத்ரா முழுமையாக செய்கிறார்கள். ஆசனம் செய்ய செய்ய இவர்களுக்கு அங்கஹீனம் இருந்தாலும் கூட அதிலிருந்து இவர்கள் ஓரளவு வெளிவிடுவதற்கு இந்த ஆசனங்கள் அவர்களுக்கு பெரிதும் உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுதெல்லாம் நிறைய ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பிள்ளைகள் இருக்கிறது. தாய்மார்கள் கர்ப்ப காலத்தில் தன்னுடைய மலச்சிக்கல் ஏற்படாமலும் மூத்திரத்தை அடக்காமலும் இருப்பார்களேயானால் இது போன்ற குழந்தைகள் பிறக்காது என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3000 ஆண்டு வாழ்த்த கொடுத்த சயின்ஸ் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அதை செய்தால் நிச்சயமாக குழந்தைகள் அவர்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக பிறக்காது. இன்றைக்கி அந்த குழந்தை பிறந்து விட்டால் அதனுடைய பெற்றோர்கள் தவிக்கின்ற தவிப்பு பெரும் தவிப்பாக இருக்கிறது. அதை தூக்கி கொண்டு பல்வேறு இடங்களுக்கு அவர்கள்தான் செல்ல வேண்டும், பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், அவர்கள்தான் கூட்டி வர வேண்டும். இன்ன பிற அவருடைய காரியங்கள் எல்லாம் இவர்கள்தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிலைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் பெண்கள் தங்கள் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் வராமலும் மூத்திரத்தை அடக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு எல்லா குழந்தைகளும் சிறப்பாக பிறப்பதற்கான முயற்சிகளை பெண்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.